ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் தான் செய்ய போகிறோம். காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை கிச்சடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம். கோதுமை ரவை கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கோதுமை ரவை, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, சோம்பு, கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், புதினா, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுத்தது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, சோம்பு, கிராம்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் தட்டி சேர்த்துக்கலாம். அதான் இப்போ தட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப நைஸாலாம் தட்டலை, கொஞ்சம் திப்ப திப்பையாக தான் தட்டியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக புதினா சேர்த்துக்கிறேன். அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு சேர்த்துக்கிறேன். நான் பீன்ஸு, கேரட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸும் கேரட்டும் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். காய் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கிச்சடினாலே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம கிச்சடிக்கு எவ்வளோ ரவை எடுத்து வச்சுருக்குறோமோ அதுக்கு தகுந்தா போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்தது நம்ம கோதுமை ரவையை சேர்த்துடலாம். கோதுமை ரவையை சேர்க்கும் பொழுது கிண்டிக்கிட்டே சேர்த்தோன்னாக்கா நம்மளுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். கோதுமை ரவைன்னு மட்டும் இல்லை, நம்ம ரவை உப்புமா எந்த ரவை உப்புமா செஞ்சாலுமே நம்ம கிண்டிக்கிட்டே செஞ்சோன்னாக்கா கட்டி ஆகாமல் இருக்கும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு கோதுமை ரவை. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோதுமை ரவைக்கு தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.